அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 7ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற சம்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட் இஸ் தி சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸ்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை எண்கள்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒற்றைப்படை எண்கள்னா 1, 3, 5 இப்படி ஆட் நம்பர்ஸ் தான் போகுதுல்ல, அதெல்லாம் நம்ம ஒற்றைப்படை எண்கள் சொல்றோம். இதே இது இரட்டைப்படை எண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, 4, 6 இந்த 2ஓட மல்டிபிள்ல போச்சுன்னா அது வந்து இரட்டைப்படை எண்கள். 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போச்சுன்னா அதை ஒற்றைப்படை எண்கள் சொல்றோம். அதுல முதல் 10 எண்களோட கூடுதல் என்னன்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என் ஸ்கொயர்டு தான் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்ப என்னன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. n ஈக்குவல் டு நம்மளுக்கு 10 தான். இந்த 10ன்றத நம்ம எண்ணில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப n ஈக்குவல் டு 10 அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 10 இன்ட்டு 10 கிடைக்கும். அப்ப 10 இன்ட்டு 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். 100 தான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ அகைன் இந்த சம் எப்படி செஞ்சோம்ன்றத பார்க்கலாம். 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 ஆட் நம்பர்ஸோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஸ்கொயர்டு. 10 வர இடத்துல நம்ம 10ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 10 இன்ட்டு 10 கிடைக்கும். அப்போ 10 இன்ட்டு 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. 100 தான் இந்த சம்மோட சொல்யூஷன்.